வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாளி அண்ட் டாப் குக்கு டூப் குக்கு கொடுமைகள். பிகாஸ் அடி போச்சிரும். வெள்ளம் திப்பா இருக்கும், தித்திப்பா. நீங்க வந்து அந்த மைக்ல பாடிக்கிட்டே சொல்லணும். குக்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. தக்காளி பழத்தை கொண்டு வா புள்ள, தூக்கி போட்டு ஆட்டி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலா. முன்னாடிலாம் இந்த ரெண்டு ஷோலையுமே ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கோயின்சிடன்ஸா இருக்கும் போல இருக்கு நடிச்சுட்டு நம்ம போயிருப்போம். ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? இப்ப தண்ணி நினைச்சு வெட்டறோம். வாழ்க்கை மாதிரி இல்லையா? பட் இப்போ குக் வித் கோமாளில வந்த லேட்டஸ்ட் எபிசோட பார்க்கும்போது என்னடா எல்லா கான்செப்டையுமே எங்கேயோ ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சரி, நான் போய் டாப்புக்கு டூப்புக்கு பல எபிசோட்ஸை கொஞ்சம் அலசி ஆராயும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இவனுங்க அங்க இருந்தா பல கான்செப்ட் ஆட்டையை போட்டு எடுத்து வந்திருக்காங்கன்னு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நம்பலையா? சரி, ஓகே. அப்ப என்னென்ன கான்செப்ட் அப்படி எடுத்து வந்திருக்காங்கன்னு நான் வரிசையா சொல்றேன், கேளுங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல இருக்கு. கோமாளிஸை இன்னைக்கு நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சீசன்லயே முதல் தடவையா கோமாளிஸ் நீங்க தான் உங்களுக்கான குக்க சூஸ் பண்ண போறீங்க. இந்த சீசன்லயே முதல் முறையாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு குக் வித் கோமாளியோட வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்பதான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. வழக்கமா குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் குக்கு தான் கோமாளியை செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு மாறுதலா கோமாளியை விட்டு குக்க செலக்ட் பண்ண வச்சிருக்காங்க. இது லேட்டஸ்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோடு, அதாவது 17th ஆகஸ்ட் டெலிகாஸ்ட் ஆன எபிசோடு. ஓகேவா? ஓகே ஓகே. சரி, ரைட். இப்ப அப்படியே கொஞ்சம் டாப்புக்கு டூப்புக்கு போய் ரெஃபர் பண்ணிட்டு வருவோமா? புரியல, அங்க பாருங்க. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் குக்ஸா வந்து டூப் குக்ஸா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த புறத்துக்கு போறது எல்லாம் அதே மாதிரி இருக்குல்ல, இவங்களும் வழக்கம் போல டாப் குக் தான் டூப் குக்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம ஏன் கொஞ்சம் டிஃபரெண்டா டூப் குக்க வச்சு டாப் குக் செலக்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டா அப்ளை பண்ணாங்க. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. இது டெலிகாஸ்ட் ஆன டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4th. அதாவது குக் வித் கோமாளி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு 2 weeks பிஃபோரே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, ஓகேப்பா. இந்த ஒரு கான்செப்ட் ஏதோ ஒரே மாதிரி வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையும் காப்பி அடிச்சாங்க நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கு. வாங்க சொல்றேன். வாங்க 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 வாங்க. குக் வித் கோமாளியோட அதே எபிசோட்ல கோமாளிகள் வந்து குக்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பேரிங் கான்செப்ட எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு வாட்டி பாத்துருங்க. இன்னைக்கு பேரிங்க்கு உங்களுக்கான பொருட்கள் இதோ. சாப்பாடு, சோறு, நெத்திலி கருவாடு தொக்கு என்னோட ஃபேவரட். இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஷ்ஷஸ் வச்சு தான் அமைய போகுது. இந்த டிஷ் எல்லாமே வந்து குக்ஸுக்கு பிடிச்சமான ஒரு டிஷ். நீங்க யாரு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை ஈஸியா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ணா, என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியில் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அதாவது இப்ப டேபிள்ல வச்சிருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே பின்னாடி நிக்கிற குக்ஸோட ஃபேவரட் ஃபுட். ஆமா, சோ கோமாளிகள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஃபேவரட் குக்கோடைய ஃபேவரட் ஃபுட் எது அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணிரணும். அந்த ஃபுட்டும் குக்கோடைய பேக்ல இருக்கிற ஃபுட்டும் ஒரே ஃபுட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிருவாங்க. அவங்களுடைய கெஸ் கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். சோ எப்படிப்பட்ட கான்செப்ட் பாத்தீங்களா? இந்த பையனுக்குள்ள என்னவோ இருந்திருக்கு பாரு. இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இப்ப டாப் குக் டூப் குக்ல போயிட்டு டூப் குக் டாப் குக் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பேரிங் கான்செப்டும் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாத்துருவோம். உங்க குக்கு கூட நீங்க காம்போ ஆக போறது வந்து ஒரு செட் ஆஃப் பொருட்களை வச்சு தான் அமைய போகுது. உள்ள வர போகுது. கொண்டு வாங்க. ஆஹா, சாப்பாடுறா. இத போடுறா, நான் வரேன். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இந்த ஃபுட்டோடைய போட்டோ எல்லாம் நம்ம டாப் குக்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபுட்டை மாட்டி நின்னு இருக்கிறாங்க. நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடுற ஃபுட், நீங்க ஆசைப்பட்டு கிடைக்கிற குக்கான்னு பாப்போம். சேம் பட் டிஃபரன்ஸ் சொல்ற மாதிரி ரெண்டும் சேம் தான். என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, டாப் குக்கு டூப் குக்ல டாப் குக்கு குத்திருக்கிற பேட்ஜ்ல ஃபுட்டோட இமேஜ் இருக்கும். பட் குக் வித் கோமாளில குக்குக்கு இமேஜ் இருக்காது. வெறும் ஃபுட்டோட பேரை மட்டும் எழுதி போட்டு கூடவே அது எங்க குக்கோடைய ஃபேவரட் ஃபுட்பா அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லி விட்டுறதுனால ரெண்டும் ஒரே கான்செப்ட் இல்ல, வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படிப்பட்ட மாற்றங்கள் பாத்தீங்களா? இதுதான் நான் செலக்ட் பண்ணேன் சார். தெரிஞ்சு எடுக்கிறான் மச்சான். கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். சரி, ஓகேப்பா, இதோடயாச்சும் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. குக் வித் கோமாளியோட லேட்டஸ்ட் எபிசோட்ல கொடுத்த ஹிண்ட்ரன்ஸ் என்ன கான்செப்ட் கொஞ்சம் பாருங்க.
சாதாரணமா அப்படியே உங்களை விட்டுற முடியாது. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுக்குன்னு. வெல்கம் a special guest. நம்ம நிகழ்ச்சிக்கு நீ கெஸ்டா ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஃபாரின் மக்களையும் விட்டு வைக்கலையே. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நீங்க சொல்ற இன்கிரிடியன்ஸை எடுத்து வந்து கொடுக்க போறாங்க. அக்ஷன் கோமாளிஸ் ரெண்டு பேருமே தமிழ்ல தான் வந்து சொல்லணும். இரு கான்செப்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம செஃப் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எவன்டா கண்ணை கட்டி விட்டது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் நான் முழு எபிசோடையுமே பார்த்தேன். கடைசியா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது கண்ணை கட்டி விடலையாமா, கண்ணாடியாமா, டெய்ல்ஸாமா. பக்கத்துல வெல்டிங் கிளாஸ் போட்டுருந்தாரு, அவரு நீ கேட்கல. வெல்டிங் கிளாஸ் சொல்றா. இது வெல்டிங் கிளாஸாடா? ரெண்ட பத்தி தெரிஞ்சுக்கடா. ஸ்டைல்ஸ். சரி, இந்த ஸ்டைல்ஸ் விடுங்க. இப்போ நம்ம ஹிண்ட்ரன்ஸ் கான்செப்ட்டுக்கு வருவோம். அதாவது ஃபாரினர்ஸ் எல்லாம் புதுசா உள்ள இறக்கி விட்டு குக்கும் சரி கோமாளியும் சரி அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாதாமா, முழுக்க தமிழ்ல மட்டுமே பேசி அவங்க கிட்ட இந்த இன்கிரிடியன்ஸ் எடுத்து வருது, சமைக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்லணும், பயங்கர காமெடி ஆச்சு. நல்லா சிரிச்சேன். நல்லா பண்ண போறா வெள்ளம் திப்பா இருக்கும், தித்திப்பா. செம காமெடியா இருந்துச்சா? நல்லா சிரிச்சிங்களா? வயிறு குழுக்கு சிரிச்சிங்களா? சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி ஒரு கான்செப்ட டாப்புக்கு டூப்புக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னால நம்ப முடியலடா. நம்ம கிளிமஞ்சாரோ டீம் மணிப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு போய் சமைப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு நீ கெஸ்டா ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. Take this one and because அடி போச்சிரும். அடுப்பு கொஞ்சம் பத்த வச்சிருமா. என்னடி சொல்ற? அடுப்பு கொஞ்சம் பத்த வச்சிருமா. நீ என்ன சொல்ற? வெள்ளம் திப்பா இருக்கும், தித்திப்பா. பாத்தீங்களா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? என்ன இவங்க மணிப்பூர்ல இருந்து ஆளை இறக்குனா நாங்க ஃபாரின்ல இருந்து இறக்குவோம்னு சொல்லி இறக்கிருக்காங்க. மணிப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு நீ கெஸ்டா ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. எங்க பிடிக்கிறான்? இங்க தமிழ்ல மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற ரூல் போடாம தமிழ்ல மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அங்க தமிழ்ல மட்டும் தான் பேசணும்ங்கறத ஒரு ரூலா போட்டுருக்காங்க. அம்புட்டு தான் டிஃபரன்ஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. பட் இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குக் வித் கோமாளில இப்ப லேட்டஸ்ட் எபிசோட்ல தான் இந்த கான்செப்ட கொண்டு வந்திருக்காங்க. பட் டாப் குக் டூப் குக்ல இந்த கான்செப்ட எப்ப திரும்ப பண்ணிருக்காங்க? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட ஐயோக்கிய பள்ளிகளா. சரி, ஓகேடா, இதோடயாச்சும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல, இன்னும் இருக்குங்க. குக்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இப்ப இவங்களுடைய இன்னொரு ஹிண்ட்ரன்ஸோட இன்னொரு கான்செப்ட் என்னது? குக்கு கோமாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை நார்மலா சொல்லக்கூடாது, பாட்டு வழியா தான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்களா? புதுசா தூக்கி போட்டு ஆட்டு, அது உள்ள இத வச்சு பூட்டு. ஐயோ, ஆள விடுறாப்பா, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும். ராமரனா புயத்த கிண்டுறாரு. சரி, இது குக் வித் கோமாளில லேட்டஸ்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோடு. இப்போ நம்ம டாப் குக் டூப் குக்ல ஜூன் 9 டெலிகாஸ்ட் ஆன ஒரு எபிசோட்ல என்ன ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்துருவோமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ஆனா டாப் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து அந்த மைக்ல பாடிக்கிட்டே சொல்லணும். गाइस குக்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அட பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. தக்காளி பழத்தை கொண்டு வா புள்ள, புதுசா தூக்கி போட்டு ஆட்டு. ஆத்தேரி மாசினி கல்லபருப்ப யோசி. ராமரனா புயத்த கிண்டுறாரு. எப்படி இதுவும் அதே மாதிரி இருக்குதா? ஆக மொத்தத்துல டாப் குக் டூப் குக்கு குக் வித் கோமாளி சாயல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா மண்டைய கசக்கி யோசிச்ச மொத்த கான்செப்டையும் ஒரு எபிசோட்ல தனித்தனியா யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே எபிசோட்ல அப்ளை பண்ணி ஒரு எபிசோட சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டீங்கல்ல. யாரையா சொல்லுகிறா? மக எங்களே இல்லை மண்ணா. என்னைத்தான் இதெல்லாம் டாப் குக் டூப் குக் டீம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏண்டா உன்னை பார்த்து காப்பி அடிக்கும்ன்ற பேரை வாங்கிடக்கூடாதுக்காக ராவு பகலா உட்காந்து யோசிச்சு நாலு புது கான்செப்டை கொண்டு வந்தோம். நீ அதை அம்புடி தூக்கி ஒரே எபிசோட்ல அடிச்சு வச்சிருக்கே, யாரா நீ? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சரி, ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது குக் வித் கோமாளியோட லேட்டஸ்ட் எபிசோட்ல அவங்க பண்ண வேலைகள் மட்டும் தானே. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னு வைங்களேன், இதே மாதிரி சில கண்டென்ட்ஸ்லாம் மாட்டிருக்கு. அது என்னன்னு
என்னன்னு பாத்துருவோமா? போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணிருக்காயா. பட் உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னா பேரிங்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குழந்தைங்க வந்தாங்கல்ல, அவங்கள தூக்கி வச்சுட்டு தான் நீங்க சமைக்கணும். மாமா தூக்குங்க. என்னம்மா? அதாவது குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஒண்ணு குக்கி இல்ல கோமாளி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் இந்த குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டே சமைக்கணும். இதுதான் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க இந்த பொண்ணு. எடுத்துறாங்க போனா குழந்தை வச்சிருக்கல போங்க. மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. உன் பேர் என்ன? நீயா. சரி, இது குக் வித் கோமாளியோட ஜூலை 21 டெலிகாஸ்ட் ஆன எபிசோட். இப்போ டாப் குக் டூப் குக்ல ஜூன் 16 டெலிகாஸ்ட் ஆன ஒரு எபிசோட் போய் பாப்போமா? இந்த குழந்தைங்க அந்த டேபிள்ல நிக்க போகுது. உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க போய் குக் கிட்ட சொல்லிட்டு சமைக்க போறாங்க. இந்த மாமாட்ட போய் என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பிள்ளைங்களை கூட்டி வந்தா நாங்க கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டி வருவோம். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க சொன்னா நாங்க தூக்கி வச்சு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்களை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. அண்ட் எல்லா டைமே இந்த மாதிரி காப்பி தான் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. சில டைம் கோஇன்சிடென்ஸ் ஆகும் நடக்கும். அது எப்படி நம்ம கோஇன்சிடென்ஸ் சொல்றோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே வீக்ல டெலிகாஸ்ட் ஆன எபிசோடா இருக்கும். புரியலடா அது வந்து புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குக் வித் கோமாளில புகழ் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு பண்ணிருப்பாரு. அத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஒரு மியூசிக்கை போட்டா அந்த மியூசிக் ஏத்த மாதிரி நீ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னு வச்சுங்க. ஷாட் கேமரா ஆக்ஷன். ஜோக்கர் கெட்டப்ல வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணாரா? சரி, ஓகே. இப்போ அப்படியே டாப்புக்கு டூப்புக்குல மோனிஷா பிளஸி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் பாத்துருங்க. இப்போ நான் ஒரு ட்ராக் ப்ளே பண்ண போறேன். இந்த ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். பாத்தீங்களா, ரெண்டு பேருமே ஜோக்கர் கெட்டப் தான், ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்க. பட் இது வந்து கோஇன்சிடென்ஸ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே வாரத்துல டெலிகாஸ்ட் ஆன எபிசோடு. அண்ட் குக் வித் கோமாளில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜோயா அப்படிங்கிற கேரக்டர். அந்த புள்ள இந்த குக் வித் கோமாளில இவ்வளவு கண்டென்ட் கொடுக்குது. அப்ப அந்த புள்ளையை தூக்கி கொண்டு போய் பிக் பாஸ்ல போட்டா எப்பேற்பட்ட கண்டென்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. டேஞ்சர் சோன் ஆனதுனால அவர் வந்து எனக்கு காப்பாத்திடும்னு ஒரு மனசுல தோணிருச்சு. ஜோயாவை எதனால இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு சொல்றோம் அப்படின்னா அந்த புள்ள கொஞ்சம் இன்னசென்ட்டான கேரக்டர். அண்ட் லாங்குவேஜ் ஒரு பேரியர் அப்படிங்கிறதுனால அந்த புள்ள பேசுறது அந்த புள்ள பண்றது அது எல்லாமே கொஞ்சம் காமெடியாவே இருக்கும். ஹாய், நல்லா சம்மந்தி அரைக்கிறா. சம்மந்தி பாரு, அது கொஞ்சம் கீழே வெச்சுக்க. நெக்ஸ்ட் டிஷ்க்கு வரும். ஃபோன் ஓபன் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. 30 நிமிஷம் ஆகுதா எடுத்து வெச்சுக்க. இத பார்த்த டாப்புக்கு டூப்புக்கு ஜோயா மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஷோல இருந்தா கொஞ்சம் நல்ல டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுமே, நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு புள்ளையை தேடி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சீரியலா தேடி இருப்பாங்க போல இருக்கு. அங்க ஒரு புள்ள மாட்டிடுச்சு. அந்த புள்ளைய வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மனிஷா பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆனாலும் ஜெயிக்குது. விட்டுருவாமா? நீ தூக்கிட்டல வா. பாத்தீங்களா, இவங்க பேசுறது இவங்க பண்றது எல்லாமே ஜோயா மாதிரி இல்ல அப்படினாலும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதா? உதயகிருஷ்ணா நீ ரொம்ப அதிர்ச்சியானது. அதிர்ச்சியானது இல்ல, ஓவன் இருக்கும். ஓவலா ஓவன். இததான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ் எஸ். என்னடா பண்ண மச்சான்? இது பேர் தான் வெற்றி குறி. பட் எது எப்படியோங்க குக் வித் கோமாளில பல விஷயங்களை காப்பி அடிச்சாலுமே ஒரு விஷயத்தை ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்னோவேட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரக்ஷனுடைய காஸ்டியூம். இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. கரண்டி சட்டை, ரெயின் கோட் சட்டை, மீன் வள சட்டை, சாக்கு சட்டைன்னு சட்டையில பலவிதமான கிரியேட்டிவிட்டி எல்லாம் காமிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்களே. சட்டை போட்டுருக்கான சட்டை உள் பக்கத்தை வெளியே வச்சு வெளி பக்கத்தை உள்ள வச்சு இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே. அண்ட் ரெண்டு ஷோலையுமே இன்னும் காப்பி அடிக்கப்படாத சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கண்டென்ட் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் ஃபியூச்சர்ல மாறி மாறி காப்பி அடிச்சு நமக்கு கண்டென்ட் கொடுத்து நம்மள ஓட்ட வைக்க போறாங்களா இல்ல புதுசா கண்டென்ட் யோசிச்சு அவங்களே அவங்க ஷோ ஓட்ட போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பால் வதை. இது பால் வதையா? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த குக்கிங் ஷோ கொடுமைகள். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பரே. ஒரு வேலை என்ஜாய் பண்ணிருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான டான தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டாட்டாடு வந்து சேரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.